வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த சைடு நான் ரொம்ப நல்லா இருக்கேன், அந்த சைடு நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூனிக்கான ஃப்ரண்ட் எலிவேஷனோட அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அழகான 2BHK வீட்டோட ஹோம் டூர் தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷனை பற்றி நான் சொல்லி ஆகணும். பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீலகிரி மவுண்டனுங்க. இந்த மவுண்டன் ரொம்ப பசுமையாக சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மலையில் பாதி வந்து மேகம் மறைச்சிருக்கு, பாதி மறைக்காமல் இருக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம சீனரியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த லொக்கேஷன்லையும் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக மழை பெஞ்சிட்டே இருக்குது, ட்ரிஸ்லிங் ஆகிட்டு இருக்கு. செம்மையாக இருக்குது கிளைமேட். ஓவராக இருக்காமல் நான் டாபிக் குள்ள போயிடுறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 2BHK வீடு, 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட பிளானிங்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் இருக்குது, ஒரு ஹால் இருக்குது, டைனிங் கம் கிச்சன் இருக்குது, 2 பெட்ரூம் இருக்குது, 3 டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது, 2 அட்டாச்சு, ஒன்று வந்து அவுட் சைடில் காமன் டாய்லெட் கம் பாத்ரூமாக இருக்குது. வீட்டை சுற்றியும் செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஸ்பெஷலே இந்த யூனிக்கான ஃப்ரண்ட் டெலிவிஷன் தாங்க. ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்தீங்கன்னா டெயில்ஸ் டெக்ஸ்சர் ஒர்க், அது போக பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கோட பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அதாவது CNC கட் மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ட்ரீ டிசைனில் இருக்குல்ல, பார்க்குறக்கே செம்மையாக இருக்குது. வழக்கம் போல் இந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸை வீடியோக்கு பின்னாடி இருந்து நான் ஒன்றுனா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சொந்தங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த அழகான வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1200 சதுரடியில் வசதியான 2BHK வீடாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஜியோமெட்ரிக் பேட்டர்னில் டெயில்ஸ் ஒர்க்கும் டெக்ஸ்சர் ஒர்க்கும் நிறைய விதமான யூனிக்கான டிசைன் ஒர்க்ஸும் செஞ்சு அதுக்கு யூனிக்கான கலர் காம்பினேஷன்லேயே பெயிண்டிங் ஒர்க்கையும் செலக்ட் பண்ணி செம்மழகான ஒரு வித்தியாசமான ஃப்ரண்ட் எலிவேஷனை வடிவமைச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸில் கேட் லேம்போட ஹெவியான மெட்டல் கேட் நீட்டான டிசைனோட அமைஞ்சிருக்கு. இந்த அழகான கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது 11க்கு 18ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான கார் பார்க்கிங். இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு அழகான பேட்டர்ன் உள்ள மாதிரியான ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி வாலுக்கு பார்க்கிங் டைல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரியான ஃபினிஷிங்லையும் கலர் காம்பினேஷன்லையும் செராமிக் டைல்ஸை கொடுத்து பார்க்கிங் ஏரியாவோட பில்லருக்கு பிரிக் வால் டிசைனில் டெக்ஸ்சரோட பார்க்கிங் ஏரியாவை ரெடி பண்ணி பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்க்கு நிறைய ஸ்பாட் லைட்டை பொருத்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது சிங்கிள் பேனல் டைப்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். கிழக்கு பார்த்த மாதிரி முழுக்க முழுக்க தேக்கு மரத்திலேயே சூப்பரான டிசைன் ஒர்க்கோட அமைஞ்சிருக்கு. டோருக்கு பாலிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வரும்போது இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட வசதியான லிவிங் ஏரியா. ஸ்கொயரா 16க்கு 16ங்கிற அளவோட ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்காக பெரிய பெரிய ஜன்னல்களை கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஒயிட் கலரில் ஹை கிளாஸ் வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி இந்த கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி மைல்டான டோனில் வீட்டோட பெயிண்டிங் ஒர்க்கையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்டையும் பொருத்திருக்காங்க. லிவிங் ஏரியாவில் இப்போ நம்ம பார்க்குறது தெற்கு பக்கம் வீட்டோட தென்மேற்கு கார்னரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு சிம்பிளான நீட்டான ரெடிமேட் ப்ளஸ் டைப் உட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 10க்கு 11ங்கிற அளவில் ஒரு நார்மல் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட வெளிச்சம் மற்றும் காற்றோட்டத்துக்காக பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பெரிய RCC லாப்ட் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு எல்லாமே கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி PVCயில் அழகான டோர் மாட்டி கொடுத்துருவாங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் 5க்கு 10ங்கிற அளவில் பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமாக இருக்குது. ஃப்ளோரிங் கேட்டிஸ்கி டைல்ஸையும் வாலுக்கு கிளாஸ் செராமிக் டைல்ஸையும் அழகான பேட்டர்னில் மாட்டியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸாக மாட்டி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல லிவிங் ஏரியாவோட வடக்கு பக்கம் வீட்டோட 2வது பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட 2வது பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவோட ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்லையும் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ஒன் செட் வால் ஃபுல்லாமே 16 அடிக்குமே பெரிய RCC லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பயனுள்ள மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமை அமைச்சிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் 4.5க்கு 5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்னில் டெயில் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் வீட்டோட டைனிங்கும் கிச்சனும் ஒட்டுக்கா அமைஞ்சிருக்கு. இந்த டைனிங் கம் கிச்சனை 8க்கு 16ங்கிற அளவோட ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்காக பெரிய பெரிய ஜன்னல்களை கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்குற கிச்சன் ஸ்பேஸ் ஃபுல்லாமே வாலுக்கு கிளாஸ் என பிச்சர் டைப் செராமிக் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. இங்கே கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கிரனைட் ஒர்க்கில் அமைஞ்சிருக்கு. சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொறுத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கான வால் ஷெல்ஃப் கிச்சனோட வன்சைடில் கடப்பாக்கள் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக பெரிய ஆர்சிசி லாஃப்டையும் இந்த கிச்சனில் கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் கம் கிச்சன்லயே வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியா யூட்டிலிட்டி ஸ்பேஸ் போறதுக்கான ஒரு எக்ஸிட் டோரையும் அமைச்சிருக்காங்க. இந்த டோரை சேஃப்டிக்காக டபுள் டோர் டைப்ல ஹெவியான மெட்டல்ல கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம பார்க்கக்கூடிய வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியா பெருசா ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் மாதிரி அமைஞ்சிருக்குங்க. இதே செட்பேக் ஏரியால ஜனமொழியில இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்காங்க. இங்கேயே வீட்டோட டெரஸ் போறதுக்கான ஸ்டேர்கேஸையும் அமைச்சு டெரஸ் போறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேர்கேஸ்க்கு கீழே வர ஸ்பேஸில் வீட்டோட அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதை வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வழக்கும் டைல்ஸ் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த யூனிக்கான ஃப்ரண்ட் எலிவேஷனோட அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அழகான 2 BHK வீடு கோயம்புத்தூர்ல காரமடையில கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை இடத்தோட சேர்த்து 52 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த இந்த அழகான வீட்டை பார்த்தின உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான யூனிக்கான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.